இந்த இயேசு யார்? 1ஆம் அதிகாரம், எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களில் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். பூர்வ காலங்களில பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆனா இந்த கடைசி காலத்துல யார் மூலம் நமக்கு வெளிப்படுத்தினாருன்னா, குமாரன் மூலமாய் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். தேவன் தான் குமாரன். குமாரனாகிய இயேசு யாரு? தேவன். நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, குழம்பக்கூடாது. தேவன் தான் குமாரனாகிய இயேசு. அடுத்தபடியாக ஒரு வசனம் என்ன சொன்னா, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். அவருக்குள், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. மனுஷனுக்கு எந்த இரத்தத்தினாலும் பரிகாரம் செலுத்த முடியாதனால தேவன் தாமே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி அவருக்குள்ள பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு அருளினார். அடுத்த பாருங்களா, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம். யாரு? தரிசனமான தெய்வம் இல்ல, அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம். அவருடைய ரியல் இமேஜ் ஆஃப் காட். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ரியல் இமேஜ் ஆஃப் காட். அவருடைய ஒரிஜினல் தற்சொரூபம் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. யாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தேவன் வேற, பிதா வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அவர் தன்னுடைய குமாரனை, பிதாவாகிய தேவன் தான் இந்த பூமியில இறங்கி வந்து மனிதனா இறங்கி வந்தவர் தான் இயேசு. அதனுடைய வரலாறு நிறைய இருக்கு. கன்னியின் வயத்துல பிறந்து நமக்காக இந்த உலகத்துல வந்து அடிக்கப்பட்டாரு, பிறந்தாரு, நிறைய காரியங்களை வாழ்ந்தாரு. 30 வருஷம் உலகத்துல வாழ்ந்தாரு. 3 வருஷம் ஊழியம் செய்தாரு. 30 வருஷம் சாதாரண மனுஷனா வாழ்ந்தாரு. 3 வருஷம் தான் அவருடைய தேவனுடைய குமாரனா வெளியே வந்து ஊழியத்தின் பாதையில செயல்படுறாரு. மக்களுக்கு தெரியப்படுத்துறது தேவகுமாரன் என்று 3 வருஷத்துல தெரியப்படுத்துறாரு. அவர் ஆண்டவராய் இயேசு. அவர் எதுக்காக உலகத்துல வந்தாருன்னா, ஏசாயா 53 அதிகாரம் 4-5 வசனங்களை எடுங்க. ஏசாயா 53:4-5. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். யாருடைய பாடுகளை சொல்லுங்க? என் பாடுகளை. மெய்யாகவே, உண்மையாகவே அவர் இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை, நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டவர் என்று, சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? கடவுள் அவர் அடிச்சிட்டாரு, பிதாவாகிய தேவன் அவரை நொறுக்கிட்டாரு நம்ம நினைக்கிறோமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை நொறுக்கல்ல, உங்களுக்காக தான் அவர் நொறுக்கப்பட்டார். உங்களுக்காக தான் அவர் பாடுபட்டார். எனக்காக அவர் பாடுபட்டார். எல்லாரும் அதுதான் நீங்க இந்த நாட்களில் நினைவுகிறணும். இயேசு எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை சுமந்தார். நீங்க சந்தோஷமா இருக்க இயேசு துக்கங்களை சுமந்தார். நம்ம வேற விதமா நினைக்க கூடாது. இயேசு இன்னொருத்தருக்காக வந்தவர் இல்ல, நம்ம மனுஷனுக்காக வந்து பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தவர். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். இயேசுக்கு எது காயம்? நீங்க எல்லாம் கைனால செய்யப்பட்ட பாவத்துக்காக கையில ஆணி, காலில் செய்யப்பட்ட பாவத்துக்காக கால்களில் ஆணி, சிந்தனையில வேண்டாத காரியத்தை யோசித்ததுனால முட்கிரீடம், நெஞ்சில நிறைய காரியத்தை, கசப்புகள், வைராக்கியத்தை வைத்ததுனால ஈட்டியில குத்தப்பட்டார். எல்லாரும் அதை நினைங்க. எதுக்கோ இயேசு வந்தாருன்னு இல்ல, நம்ம அதே மாதிரி நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இயேசுவை அடிச்சாங்களாம் 39 அடி. ஒன்றங்குறைய 39 அடி. 40 முடிச்சு அடிச்சுட்டாங்கன்னா பினிஷ். அதுக்கப்புறம் திருப்பி அடிக்கக்கூடாது. அதுக்குள்ள கொக்கி மாட்டி அப்படி அடிக்கும்போது இந்த முதுகுல உள்ள சதையெல்லாம் பிச்சிட்டு வந்தது. இதெல்லாம் சேர்ந்து சிலுவையில் தொங்குறதுக்கு முன்னால இதெல்லாம் அனுபவிச்சுட்டாரு.
கெட்சமனே தோட்டத்திலே அவருடைய இருதயம் உடைஞ்சிச்சு, அங்க ரத்தம் வெளியே வந்துச்சு, பாதி உயிர் நாட்டுக்கே போயிடுச்சு. மிட் நைட்ல எல்லாரும் இதுலயும் வந்துட்டு தான் இன்னைக்கு சிலுவையில வந்து 7 வார்த்தை சொல்றதுக்கு அவருக்கு ஜீவன் கொஞ்சம் இருக்குது. அந்த இதுல ஒரு 150 கிலோ, கிட்டத்தட்ட 150 கிலோ உள்ள ஒரு சிலுவையை அவர் சுமந்துட்டு வராரு கொல்கதா மேட்டுக்கு. எவ்வளவு பாரம் பாருங்களா. எதுக்கு? நான் உங்களை லகுவாக்க, உங்களை நீங்க பாரம் சுமக்க கூடாது, என் பிள்ளைய நல்லா இருக்கணும், நான் இன்னைக்கு எல்லாத்தையும் சுமந்து தீர்க்கிறேன்னு நமக்காக தான் ஆண்டவர் எல்லா கனத்த பாரத்தை சுமந்தாரு. அடுத்த பாருங்களா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். இதுதான் மெயினான கண்டன்ஸ். நமக்கு தான், நமக்காக, எனக்காக. இதை நீங்க விசுவாசித்தாலே உங்க வியாதி மாறும், உங்க கஷ்டம் மாறும், உங்க சாபம் மாறும், உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை மாறும். நமக்கு பரலோகத்துக்கு போறக்குள்ள வழியை அவரு காண்பிப்பார். யோவான் 3:16 எடுங்களாம். யோவான் 3:16 யாராவது ஒருத்தர் படிங்க. தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அதான் சொல்றாரு. மெயின் அந்த பைபிள்ல உள்ள முக்கியமான கருத்தான வசனம் யோவான் 3:16. தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவர் இந்துவா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், கிறிஸ்தவனா இருக்கலாம், எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அவங்க என்ன செய்யக்கூடாது, கெட்டு போகாமல் என்ன சொன்னாரு, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் ஒரே பையன் அந்த உலகத்துக்கு கொடுத்து அவ்வளவு அன்பு நம்ம மேல கூர்ந்தாரு. அந்த தெய்வம் தான் தன்னுடைய மகனை பலியிட பூமியில இறங்கி வருவார். அதெல்லாம் நீங்க என்ன செய்ய போறீங்க, 7 வார்த்தைகளினால கேட்க போறீங்க. அந்த காலத்துல பிரதான ஆசாரி இயேசுவை பலியிட ஜீவாதார பலியா இயேசுவை பலியிடுறாங்க. அவர் நமக்காக பலி செலுத்துறாரு. எந்த ஒரு பலியை நீ செலுத்த வேண்டிய தேவையில்லை. என் குமாரன் ரத்தம் சிந்தினாரு, அவரை நீங்க விசுவாசித்தாலே போதும், உங்க பாவங்கள் மீட்கப்பட்டது. அந்த பலியை ஏற்றுக்கொள்ள, அந்த பலியை நடத்த தேவன் பூமியில இறங்கி வருவார். அதை குறித்து 7 வார்த்தைகளையும் எல்லாரும் சொல்ல போறாங்க. நான் இதோட என்னுடைய வார்த்தைகளை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.